அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளும் விஜய். சென்னையில் மேலே வரும் தாவேக. எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தலைநகர் சென்னையின் அரசியல் வானிலை வழக்கத்திற்கு மாறாக தென்படுகிறது. திராவிட பேரியக்கங்களின் கோட்டையாக கருதப்படும் சென்னையில் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவு ஒரு பெரும் எலக்ட்ரிக் அலை போல பாய்ந்திருக்கிறது. குறிப்பாக விஜய் போட்டியிடாத தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர்கள் காட்டும் வேகம் எடப்பாடியாரை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருக்கிறது. விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதால் ஒட்டுமொத்த கவனமும் அங்கு குவிந்து கிடக்கிறது. ஆனால் கள நிலவரம் வேறு ஒரு ரகசியத்தை சொல்கிறது. மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, அம்பத்தூர், ஆவடி போன்ற தொகுதிகளில் தாவேக வேட்பாளர்கள் கொடுக்கும் குடைச்சல் தற்போதைய எம்எல்ஏக்களுக்கு கிலியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். இங்கே தாவேக பொருளாளர் பி. வெங்கட்ரமணன் களமிறங்கியுள்ளார். மயிலாப்பூரில் தாவேக வெல்லவும் வாய்ப்பிருக்கிறது என ஒரு தனியார் சர்வே முடிவுகள் கசிகின்றன. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே டெபாசிட் இழந்தால் அந்த வாக்குகள் அப்படியே தாவேகவுக்கு திரும்புவாம். அப்படி நடந்தால் மயிலாப்பூர், மாங்கனி தாவேகவின் கைக்கு செல்வது உறுதி என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சைதாப்பேட்டையில் எம். அருள் பிரகாசம், ஆவடியில் ஆர். ராஜேஷ்குமார் என தாவேகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். திராவிட கட்சிகளின் ட்ரெடிஷனல் வாக்கு வங்கியில் ஓட்டை விழுவதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரே நேர்கோட்டில் செல்கின்றன. அது கூட்டணி கட்சிகளுக்கு சென்னையில் சொற்ப இடங்களை ஒதுக்கியது. கடந்த முறை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தாராளம் காட்டிய ஸ்டாலின் இந்த முறை சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் உதயசூரியனை நிறுத்தியுள்ளார். அதேபோல் எடப்பாடியாரும் கூட்டணி கட்சிகளை விட தன் கட்சியின் ரத்தங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். இது ஒரு வகையில் புத்திசாலித்தனமான நகர்வுதான். கூட்டணி வேட்பாளர்கள் நின்றால் சிதறக்கூடிய வாக்குகளை தக்க வைக்க இது உதவும். ஆனால் இதையும் தாண்டி விஜயின் யங் ஆர்மி எல்லா ஏரியாக்களிலும் ஓட்டு வேட்டையாடுவதுதான் ஆச்சரியம். பெரம்பூரில் விஜய் நிற்பது சென்னை முழுவதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தலைவர் இங்கேயே நிற்கிறார் என்ற உணர்வு வடசென்னை முதல் தென் சென்னை வரை உள்ள இளைஞர்களிடம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் சென்னையின் அரசியல் வரைபடத்தில் தாவேக ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை மட்டும் மறுக்க முடியாது. மொத்தத்தில் தாவேக விஜய் திமுகவை விட அதிமுகவைத்தான் அதிகம் பாதிக்கிறார். அதேபோல் அதிமுகவின் 2ஆம் இடத்தை கூட பல இடங்களில் அவர் தட்டி பறிக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதையெல்லாம் எடப்பாடி எப்படி சமாளிக்கப் போகிறார்? சென்னையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதை அவர் எப்படி தடுக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.